திண்டுக்கல் மாவட்டம் பழைய சிலுக்குவார்பட்டியில் விவசாயம் மற்றும் சிறுதானியத்தின் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அரசு மற்றும் அரசு சாரா ஊழியர்கள், கிராம பொதுமக்கள் சார்பில் விவசாயம் மற்றும் சிறுதானியத்தின் நன்மைகளை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பயறு வகைகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் காவல் நிலையத்தில் அண்மையில் ஆய்வாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட சங்கர் காவல் நிலைய வளாகம் மற்றும் அருகாமையில் உள்ள காவலர் குடியிருப்பு வளாகத்தை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டார். மேலும் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் அப்புறப்படுத்தி காவல் நிலையத்தை சீரமைத்துள்ள ஆய்வாளர் சங்கருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் சுற்றுச்சுவர் மீது கரடி ஒன்று நடந்து சென்ற வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சியை அப்பகுதியை சேர்ந்த சிலர் ஆபத்தான முறையில் வீடியோ எடுத்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் உலாவரும் கரடி குறித்து வனத்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் காயிதே மில்லத் நவீன நூலக கட்டுமான பணி குறித்து தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் மரிய வில்சன் 25% பணிகள் நிறைவு பெற்றுள்ள சூழலில் மீதமுள்ள 75% கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். மாநகராட்சி 70வது வார்டு நேரு நகர் பகுதியில் உள்ள கலைநகர் தெருவில் மதுரை மாநகராட்சி 70வது வார்டு நேரு நகர் பகுதியில் உள்ள கலைநகர் தெருவில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக பிரதான சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் ஏற்படும் துர்நாற்றம் காரணமாக குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். மேலும் தேங்கி நிற்கும் கழிவுநீர் குறித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளாத நிலையில் 70வது வார்டு பெண் மாமன்ற உறுப்பினர் அமுதா தவமணி கழிவுநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் காதலித்து திருமணம் செய்த மனைவி மற்றும் குழந்தையை கைவிட்டு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்த வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து கொண்ட கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். மேலும் இதுகுறித்து சிதம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்த பாதிக்கப்பட்ட பெண் தனது கணவரை திருமணம் செய்து கொண்ட பெண் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பனங்காட்டு பகுதியில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த ஆனந்தகுமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் ரகசிய தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு வீட்டில் வளர்க்கப்பட்ட கஞ்சா செடியை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட ஆனந்தகுமாரிடம் விசாரணை மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு அண்ணா நகரில் இருந்த எரிவாயு மயான தகன மேடை பழுதடைந்துள்ளதால் இறந்தவர்களை எரிப்பதற்கு முடியாமல் கடந்த 1 ஆண்டு காலமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் பழுதடைந்த மின்மயான தகன மேடையை சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் சரி செய்து கொடுக்காமல் அலட்சியப்படுத்தி வருவதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக திருச்சி விமான நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்து 30% குறைந்துள்ளதாக திருச்சி விமான நிலைய இயக்குனர் ராஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வரும் திருச்சி விமான நிலையம் நேரடி மற்றும் மறைமுகமாக 10,000 முதல் 18,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருவதுடன் ஆண்டுதோறும் சுமார் 12 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருவதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் அக்கமாப்பேட்டை ஆர்கே நகரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் பழைய இரும்பு கடையில் டீசல் டேங்க் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் கடையில் வேலை பார்த்து வந்த வடமாநில இளைஞர் கமலேஷ் பிரசாத் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சங்ககிரி காவல் நிலைய போலீசார் உயிரிழந்த கமலேஷ் பிரசாத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு
செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி மணிகண்டன் மளிகை கடை நடத்தி வரும் நிலையில் இவர் மீது பாலியல் புகாரை முன்வைத்து பெண் ஒருவர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் மணிகண்டன் தன்னை ஆபாசமாக வீடியோ எடுத்து வைத்து மிரட்டியதாக தெரிவித்த நிலையில் கொண்டலம்பட்டி காவல் நிலைய போலீசார் மணிகண்டனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை துல்லியமாக நிறைவேற்றியுள்ளதாக கட்சியின் சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநிலங்களுக்கான உரிமைகளை மதிக்கும் ஜனநாயகம் காக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஒரு மாநிலத்தில் கூட ஆட்சியை கலைக்கவில்லை என்றும் குறிப்பிட்டு பேசினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக கர்நாடக அரசு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது என்றும், அரசு பள்ளி மாணவர்கள் எந்தவித பாகுபாடும் இன்றி உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சிறந்து விளங்க அவர்களுக்கு மும்மொழி திட்டம் மற்றும் நவீன கல்வியை கொண்டு சேர்ப்பதே அரசின் கடமை என்றும் தெரிவித்தார். தலைகீழ் நின்று மூக்கால் தண்ணீர் கொடுத்தாலும் மேகதாட்டு அணையை கட்ட முடியாது. மங்களூருவில் இருந்து நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சுற்றுலா வந்த கல்லூரி மாணவ மாணவியர்கள் தனியார் தங்கும் விடுதியில் இரவு உணவு அருந்திய நிலையில் அதில் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம் போன்ற உடல் உபாதை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எமரால்டு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து எமரால்டு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.